அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹோமியோபதியிலே வலி நிவாரணம் சார், ஹோமியோபதி சாப்பிட்டா ரொம்ப நேரம் ஆகும் சார், ரொம்ப நாள் ஆகும் சார் என்று சொல்பவர்களுக்கு இதை தீர்வாக தருகிறோம். ஹோமியோபதியிலே எந்த மருந்து எந்த சூழ்நிலையில் என்ன காலகட்டத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது சாப்பிட்ட ஒரு நிமிடம் 2 நிமிடத்திலேயே அந்த வலிகள் எல்லாம் குறைந்துவிடும். அதனால தான் அந்த வலி நிவாரணம் என்ற வகையிலே நாம் தொடர்ந்து மக்களுக்கு சில விளக்கங்களையும் சில மருந்துகளையும் சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு வயிற்று வலிக்கு நிவாரணம் என்ன? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். வயிற்று வலி அப்படியே கையில் அப்படியே கசக்கி இப்படி பிடிக்கிறது போலையும் பிடிச்சு அப்படி திருகிறது போலையும் வலி இருந்தால், அந்த வலியை வரும்போது அப்படியே ஆள் வளைஞ்சு அப்படி குறுகி போனால், இந்த வலி அப்படியே நேராக நின்னாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 பிரச்சனை உங்களுக்கு இருந்தால், 4 3 இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக ஹோமியோபதியிலே டயஸ்கோரியா வில்லோசா என்கின்ற மருந்தினுடைய மதர் டிஞ்சரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 20 சொட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா 2வது ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வலி நின்றுவிடும், குறைந்துவிடும். அதன் பிறகு டாக்டரை நீங்கள் பார்த்து அதனுடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அல்லது இதிலேயே கூட அந்த வலி பரிபூர்ணமாக குணமாகிவிடும். சரிங்களா? அதே போல் இதே போன்ற வலி, இதே போன்ற கையால் கசக்கி பிடிக்கிறது, அப்படி பிடிச்சி திருகிறது போன்ற வலி இருந்து, அந்த வலி இப்படி டேபிளில் வச்சு அழுத்துறது மூலமாக இந்த ப்ரெஷர், கிவிங் த ப்ரெஷர் மூலமாக குறைவது போன்று இருந்தால் யோசிக்கவே வேணாங்க. ஹோமியோபதியில் கொலோசின்திஸ்னுடைய மதர் டிஞ்சரில் ஒரு 20 சொட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குடிச்சிங்கன்னா இம்மீடியட்டாக அது சரியாகிவிடும். அப்படி வலி வரக்கூடியவர்கள் அப்படியே கண்ணில் கசங்கி அழுது புரண்டு இருந்தாலும் கூட என்ன ஆவாங்க, 10 நிமிஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதனால் ஹோமியோபதி என்பது மிகச்சிறந்த சிஸ்டம், மருந்து, அதில் இருக்கக்கூடிய பவர் எல்லாமே அதை சரியான வகையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பக்க விளைவோ பின் விளைவுகளோ இல்லாத ஒரு மருந்து எது என்று சொன்னால் இந்த உலகிலேயே ஹோமியோபதி மட்டும்தான் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.